ஒரு முனிவருக்கு ஒரு மகன் வேண்டும் என்று எண்ணினார். நீங்கள் சிவபக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்து டிவைன் வெல் மீடியா சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் சிவபெருமான் ஒரு வரம் கொடுத்தார். நீண்ட ஆயுள் இல்லாத மிகுந்த அறிவு உள்ள மகனா அல்லது நீண்ட ஆயுள் உடைய அறிவு இல்லாத மகனா? முனிவர் யோசித்து அறிவும் பக்தியும் உள்ள மகன் வேண்டும் என்றார். அவன்தான் மார்க்கண்டேயர். அவன் சிறுவயதிலிருந்தே ஓம் நமசிவாய என்று ஜபித்தான். ஆனால் அவனுக்கு 16 வயதில் மரணம் உறுதி. அந்த நாள் வந்தது. யமன் வந்தார். மார்க்கண்டேயர் ஓடினார். சிவலிங்கத்தை அணைத்துக் கொண்டார். ஓம் நமசிவாய என்று கூவினார். யமன் பாசக்கயிறு வீசினார். ஆனால் அந்த கயிறு சிவலிங்கத்தையும் சுற்றியது. அடுத்த நொடி சிவலிங்கம் பிளந்தது. கோபத்தில் திரிசூலம் கையில் சிவபெருமான் வெளிவந்தார். என் பக்தனை தொட தைரியம் என்றார். சிவன் யமனை தடுத்து மார்க்கண்டேயருக்கு சாஸ்வத ஆயுள் அருள் செய்தார். உண்மையான பக்தி மரணத்தையும் வெல்லும். இதேபோன்ற ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பெற டிவைன் வெல் மீடியா சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.